சுமந்த், இப்போ முதலமைச்சரே சொன்னது அதிமுகவின் உட்கட்சி நெருக்கடியை திசை திருப்புவதற்காக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்ற பார்வை. இப்ப திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் சொல்றது நம்மளை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்க இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் தெரிஞ்சுக்கலான்ற ஒரு அரசியல் தான் இதற்குள்ள இருக்கு அப்படின்றது. அரசியலா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதை? இல்ல, நிச்சயமா அதுல ஒரு டைவர்ஷனரி இது இருக்கு. ஆனால் அதற்கு அந்த அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுல ஒரு சரியான குற்றச்சாட்டா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு சென்ற வாரம் இப்ப இந்த டீலிமிட்டேஷன் ஒரு இஷ்யூ ஆக்கி, இப்ப டீலிமிட்டேஷன் 2026 நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக இல்லை. ஏன்னா சென்சஸே ஒன்னும் ஆரம்பிக்கல, தேர்தலுக்கு முன்னாடி வரப்போறது இல்லை. பட் திமுக அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அது ஒரு வேலிட் பாயிண்ட். டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. தென் மாநிலங்கள் எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கு, அது ஒரு வேலிட் பாயிண்ட். ஆனால் இப்ப ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வருது. அதே மாதிரிதான் இதுவும். இந்த இஷ்யூ கூட ஒரு ஃபேக்சுவலான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, இவங்க ஏன் பண்ணல, அவங்க ஆட்சி காலத்துல இது செஞ்சிருக்கணும், அது ஏன் செய்யலங்கிற கேள்வி நிச்சயமா வரும். ஆனால் அது மட்டும் அதுக்கு பதிலாக இருக்க முடியாது. உங்க ஆட்சி காலத்துல நீங்க இப்படி பண்ணீங்களே, நீங்க துதிபாடுற ஒரு அரங்கமாக மாத்தினீங்களே, மாத்துனாங்க இல்லன்னு யாரும் சொல்லல. ஆனால் அதனால இது நடக்குது அப்படின்னு சொல்றது ரெண்டு தவறுகள் ஒரு சரியாகிவிடாது. சோ மெயின் இஷ்யூ என்னன்னா, இதனுடைய திசை திருப்பும் நோக்கமும் இருந்தாலும் இந்த அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல ஒரு உண்மை அதில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. அமுதரசன், முதல்வரே இந்த பிரச்சனையை அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையோடு திரு செங்கோட்டையனோடு சம்பந்தப்படுத்துவது போல பேசுவது சரியா இருக்குமா? அது திரு சுமந்த் அவர்களா இருக்கட்டும், இல்ல அதிமுகவில் இந்த குற்றச்சாட்டை எழுப்பிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே தெரியும் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில், இன்னும் குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் ஜனநாயக தன்மை எந்த அளவிற்கு இருக்குது, சட்டப்பேரவைக்குள்ளார எந்த அளவிற்கு அந்த மாண்பு போற்றப்படுகிறது அப்படிங்கிறது தெரியும். தொடர்ந்து இது பேசுறதுக்கான நேரம், இது வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறதுக்கான வேலிட் பாயிண்ட் இருக்குது. டீலிமிட்டேஷன் பேசுறதுக்கும் அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு பூசி முழுக வேண்டிய தேவை அது அரசியல் விமர்சகர்களுக்கு இருக்கலாம், நமக்கு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. சட்டமன்றம் எந்த அளவுக்கு கேடுகட்டு போய் இருந்துச்சு இதற்கு முன்பாக? எம்ஜிஆர் காலத்துல இருந்து எடுத்துங்க, மூணாவது இருந்தார் அவரு சபாநாயகர் பேரவரா இருக்கட்டும். சட்டப்பேரவை தலைவர்களை வைத்து சட்டமன்றத்தை நடத்தியது திமுக. வரலாறுக்கு போகல, அந்த தன்மை எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது செருப்பை வைத்து அவமானப்படுத்தியது திமுக. ஆமா, செருப்பை வச்சாங்கிறது, இன்னும் டிராமா நடத்துறது, நாடகம் போடுறது, இது எல்லாமே ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளி அந்த முடைநாற்றம் இன்னும் அதிமுக மேல இருக்கு. சொல்றேன், அந்த மாதிரி இன்னைக்கு நடந்துச்சா? இல்ல, இருங்க சுமந்த், இருங்க, நீங்க பதறாதீங்க. பாஜக எதுவும் பேசல, அதிமுகவையும் எதுவும் பேசல, நீங்க பதறாதீங்க. இருங்க நீங்க இருங்க, நீங்க நடுநிலை வேடத்தோட இருங்க கொஞ்சம். நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னைக்கு கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்பு தீர்மானம் இருக்கட்டும், இன்னைக்கு கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்பு தீர்மானம், இதற்கு முன்னாடி 2017 கொண்டு வந்தாங்க. அன்றைக்கு நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்பு தீர்மானம் கொண்டு வரும் பொழுது சபை காவலர்கள் உள்ளார வரக்கூடாது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு அதிமுக காலத்துல என்ன நடந்துச்சு? சபை காவலர்கள் எங்க இருந்தாங்க? இன்னைக்கு எப்படி நடந்துச்சு? இன்றைக்கு நீங்க குரல் வாக்கெடுப்பு நடத்துனீங்க, இல்ல போயிடுச்சு, ஐயோ வந்த வேலை முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க? டிவிஷன் வாக்கெடுப்பு பண்ணீங்க. என்ன பண்ணாங்க? அப்போ அதுக்கும் போகிறாங்க. அப்ப என்ன இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைத்துவம் கேள்வி இன்னைக்கு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறி போய் கிடக்குது. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இன்னைக்கு அண்ணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இருக்கிறாங்களோ இல்ல, அப்புறம் தான் தெரியும். செங்கோட்டையில இருந்து ஓபிஎஸ்ல இருந்து இன்றைக்கு அதிமுகவினுடைய இருப்பு கேள்விக்குறியா இருக்குது. புதுசா வந்த பால்வாடி பையன் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடக்கூடிய நிலையில எடப்பாடி தன்னுடைய தலைமைத்துவத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த வேலையை செஞ்சிருக்கிறார் தவிர அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொடுத்த தேதி 11/1/2025. அன்றைக்கு எந்த பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை இந்த இயக்கத்தில் இருந்தது?
அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக முன்மொழியப்பட்ட போது இந்த இயக்கத்தில் இருக்கின்ற 2600 பொதுக்குழு உறுப்பினர்களால், அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களால், ஒன்றிய செயலாளர்களால், பேரூராட்சி செயலாளர்களால் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பற்றி இங்கே தவறான பிரச்சாரத்தை ஊடகங்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது தவறு. எடப்பாடியார் தலைமையை அண்ணன் செங்கோட்டையன் இன்று வரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்றைக்குமே அவர் விசுவாசம் மாறாதவர். இந்த இயக்கத்தின் மீது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா காலம் வரையிலும், அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் காலம் வரையிலும் இன்று வரை அவர் இந்த இயக்கத்தின் மீதும் அண்ணன் எடப்பாடியார் மீதும் விசுவாசத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனா ஒரே ஒரு சந்தேகம் வருதுன்னா, நம்ம உட்கட்சியை ரொம்ப பேசுவதும் சரியில்லை. அவர் இபிஎஸ் என்கிற பெயரை பயன்படுத்தல. சமீப காலமாக ஒரு 4 சொல்லுகிறார். பெயரை சொல்வது மரியாதை நிமித்தமாக அவர் மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லுகிறார், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லுகிறார். எந்த இடத்திலே அவர் அந்த பெயரை பயன்படுத்தவில்லை. பல்வேறு இடங்களிலே அவர் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த உட்கட்சி பிரச்சனையை வைத்து நாங்கள் திசை திருப்ப இருப்பவில்லை. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் தான் மக்கள் மத்தியிலே செல்வாக்கை இழந்து விட்டோம், தங்களுக்கு இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தங்களை விட்டு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொகுதி மறுவரை உட்பட அனைத்து பிரச்சனைகளையும் நாட்டு மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வெளியாகிக் கொண்டிருக்கிறார்கள். தொட்டிங்க அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. செங்கோட்டையன் அவர்கள் பிரச்சனை எல்லாம் ஊடகங்கள் பேசுறதுக்கு முன்னாடின்றாரு. இந்த விவாதம் சபையை தாண்டி அரசியலா போயிட்டு இருக்கு. நான் ஒன்னு ரெஃபர் பண்றேன், பல இதை நினைவு கூறுறேன். முதல்ல போன ஆட்சியில் நீங்க ஆட்சிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்திய பொழுது ஓபிஎஸும் உட்பட 11 உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தார்கள். அவர் மீது முன்னைய சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா டிடிவி தினகரனோடு இருந்த 18 பேர் சபையிலிருந்து நீக்கப்பட்டார்கள், எம்எல்ஏ பதவியை இழந்தார்கள். அப்ப சபாநாயகர் அதை அப்படி செய்து இதை அப்படி செய்தார். அதை எப்படி நியாயப்படுத்த போகின்றீர்கள்? அதையும் பார்க்க வேண்டும். இன்னொன்று, கலைஞர் அவர்களாக இருந்தாலும் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சபாநாயகரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சபாநாயகருடைய அறைக்குத்தான் செல்வார்கள். சபாநாயகர் என்ற பொறுப்புக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சியிலே அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சபாநாயகர் தான் முதலமைச்சரை சென்று பார்த்திருக்கிறாரே ஒழிய முதலமைச்சர் பதிவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தவறான தகவல் அப்படின்றாங்க. சபாநாயகர் போய் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய அறையில பார்த்தது மட்டும் இல்ல, அவர்களை அங்கு சென்று சந்திக்கவில்லை. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கால்ல போய் விழுந்து கும்பிட்டதுல பதிவு செய்ய கூடாது. சபாநாயகர் அன்னைக்கு பேரவைத் தலைவராக இருந்தார். சேர்ந்தவர் என்பதால் பேசுகிறேன். கொங்கீஸ்வரன் சட்டசபையிலே உறுதிப்படுத்திக் கொண்டுதான் இதை பேசுகிறேன். சரி, கடந்த 18ஆம் தேதி கடந்த 18/2/2017 ஆண்டு சட்டப்பேரவையிலே நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அன்றைக்கு சபாநாயகராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தனபால் அவர்கள் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் என்று கூட கருதாமல் அவருடைய கையை பிடித்து முறுக்கி இழுத்து அவருடைய இருக்கையிலே இருந்து கீழே இழுத்து தள்ளினார்கள். அவருடைய மைக் உடைக்கப்பட்டது. அவருடைய இருக்கையிலே 2 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று நடனமாடினார்கள். இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இதை யாரும் மறுத்து விட முடியாது. இதே திமுக 2 சட்டமன்ற பேரவைத் தலைவர்களாக நடத்தியது திமுக. நடத்தி காமிச்சிட்டாங்க. ஜானி ஜேனியா இருந்தப்ப அன்னைக்கே சட்டமன்றத்துல நாற்காலியில போய் ஏறி ஆடினது, நடனம் ஆடினது, இதெல்லாம் தீர்மானத்தின் மீது யார் அராஜகத்தில் ஈடுபட்டார்கள், யார் மேடையின் மீது ஏறி நடனமாடினார்கள், யாரால் மைக் உடைக்கப்பட்டது, சட்டமன்றத்தில் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். பேரவைத் தலைவர் அப்பாவு ஐயா அவர்களை விட எனக்கு கூடுதல் நெருக்கடி கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க.